அது பழ சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணிகொளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏகேம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடலை பற்றி சிந்திக்கலாம். மணிவாசகப் பெருமான் சிவபரம்பொருளாகி இறைவனை எழுந்தருளச் செய்கின்ற விதம் அகில உலகங்களில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எழுச்சி பெறுவதற்காக இவர் இறைவனை எழுப்பி மகிழ்கிறார். எங்களை அடிமையாக கொண்டு இம்மண்ணுலகில் அருள் செய்ய எழுந்தருளும் தேன் பெருகும் சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோசமங்கை என்னும் திருத்தலத்தில் வாழ்வோனே. உத்தரகோசமங்கை என்பது ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு சிறந்த சிவக்ஷேத்திரம். எல்லா பாடல்களிலும் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்று திருப்பெரும் துறையிலே இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை இருந்து பாடியதாக அறிகிறோம். ஆனால் இந்த ஒரு பாடலில் மட்டும் உத்தரகோசமங்கையில் இறைவனை நினைவு கூர்றார். திரு உத்தரகோசமங்கை என்னும் திருத்தலத்தில் வாழ்வோனே திருப்பெருந்துறை தலைவா, பரபிரம்மத்தினை அறிதல் அருமையாகும். இறைவன் பிரம்மஸ்வரூபமாக விளங்குபவன், பரபிரம்மம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு என்று சொல்வார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்த ஜோதி பிழம்பாக விளங்குகின்ற அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை அதை அறிந்து அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கின்ற அருளாளர்களுக்கு, அடியார்களுக்கு, ஞானிகளுக்கு அதனுடைய சுவை நன்றாக தெரியும். மணிவாசகப் பெருமான் அந்த பரபிரம்மத்தை அறிந்து அனுபவித்து சுவைத்தவர். அது பழத்தின் சுவை போன்றும் தேவாமுதத்தின் இனிமை போன்றும் விளங்கும் அப்பிரம்மத்தின் அழகிய வடிவம் இது. இவன்தான் அந்த பிரம்மம், அவன் அருமையானவன் என்றாலும் அன்பு கொண்டு முயன்றாலும் எளிமையாக வந்து அருள் செய்வான். தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேவர்களாலும் அறிய முடியாத இறைவனை சாதாரண மனிதர்களாகிய பக்தர்களாகிய எங்களால் உணர முடிகிறது. அதனால இறைவனே, எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று எங்களுடைய வேண்டுதலை ஏற்று எங்களை பணிகொள்வதற்காக நீங்கள் என்ன எங்களுக்கு கட்டளையிடுகிறீர்களோ அந்த கட்டளையை ஏற்றி பணி செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அன்பு என்கிற பக்தி செலுத்தினாலே போதும், பரமன் வசப்படுவான் என்கின்ற அந்த உண்மையை மனிதர்களாகிய நாம் அறிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு தேவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அமரரும் அறியார் என்ற வார்த்தையை இந்த
பாடலை போடுகிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய சுவையை உணர்ந்து, இறைவனுடைய தன்மையை உணர்ந்து, அடியார்களாகிய நாங்கள் உன்னை வழிபடுகிறோம், வேண்டுகின்றோம், இறைவனே எழுந்தருளி எங்களை ஆட்கொள்வதற்காக எழுந்தருளி எங்களை அருள்பாலித்து எங்களுக்கு இந்த வையகம் வாழ வழிவகை வகுக்க வேண்டும் என்று இறைவனை எழுப்பி மகிழ்கிறார் மணிவாசகப் பெருமான்.